என்ன அடி தூள் கலப்புற? நீங்கள் தான் தூளை கலப்புறீங்க. அதெல்லாம் இருக்கேன். சத்தியமா சொல்றேன். என்ன, நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். பொம்பளை பொறுக்கி ஊர்ல என்ன நினைப்பாரு? எத்தனையோ பொம்பளை பார்த்திருக்கேன். அது இல்லடி, போறப்ப வரப்ப அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்தாலும் இன்னைக்கு தான் நம்ம ஒரு மேடையில நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பாக்குறேன். இப்படி நெஞ்செல்லாம் மசூர் முடிச்ச பொம்பளைய பாக்குறேன். ஆமா, என்னடி எனக்கு நெஞ்சில மசூர் முளைச்சிருக்குன்னு தானே சொல்றேன். ஆமா ஆமா, எனக்கு நெஞ்சிலேயே மசூர் முளைச்சிருக்கு. ஆவணி 25. என்னது, விரதத்தை கலைக்கு. அது சரி, நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு சட்டி வாங்கிட்டாங்க. அதுலயும் சட்டியில எந்த சட்டினா ஜாக்கி சட்டி தான் போடுவேன். வேற பூ மச்சு வைக்கிங் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தா பொழந்துடுவேன். பொழந்து ஆம்பளையா கூட பிறக்கலாம், பெண்ணாவும் பிறக்கலாம். ஏன் இப்படி பூரா இப்படி விரதத்தை முறிக்க வந்தது மாதிரி தூங்குறீங்க? இங்க வந்து பருப்பு சோறு சாப்பிட்டாவே அப்படித்தான் மப்பா இருக்கு. இப்படி உட்கார்ந்து படுத்து தூங்குனா கும்பலம் தூங்குனா நாடகம் இதுலதான் இருக்கு. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இப்படி எரிச்சலா இருக்கு. சும்மா கடவை என்ன பண்ணி என்ன சரக்க போட்டீங்களோ தெரியல. அப்பா யார் யாருக்கோ அடங்குது, உங்களுக்கு அடங்குது இல்லை. ஆம்பளையா கூட பிறக்கலாம், பெண்ணாவும் பிறக்கலாம். இந்த உலகத்துல பெண்ணா பிறந்து வாழ்றது பெரிய கொடுமை. என்ன கொடுமை? பெண்ணா பிறந்தாவே உள்பாவடை வெளிப்பாவடை உள் சட்டை வெளி சட்டை எல்லா இளவும் மயிறு போடணும் போடணும். இது கலாச்சாரம், தமிழ்நாடு பண்பாடு. ஆம்பளையா பிறந்தா எந்த கரைச்சலும் இல்லை. 4 முழத்துல வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம நாட்டுக்கு தேவன் கோவில் மணியோடு நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை அப்படி தெரிஞ்சிருக்கலாம். சரி, இப்படி தூங்குனீங்கன்னா எங்களுக்கு தூக்கம் வராதா? ஏன் தாத்தா நீங்க இங்க தூங்குறீங்க? நீங்க எந்திரிச்சு கூட அந்த உச்சி போடுங்க பக்கத்துல உள்ள வீட்டுல போய் தூங்குங்க. அப்படியே பிடிக்கும். எங்களையும் வந்து கப்பு கப்புன்னு வந்து அடைக்குது, இதுல அடைக்குது. பேசாம இருந்து தொலைவியா? என்ன வாழ்க்கை, மானகட்ட வாழ்க்கை. பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம மண்ணா பிறந்திருக்கலாம். 2 மாடை பூட்டியாவது ஏற பூட்டிக்கிட்டாது 2 பொழந்து விடுவாங்க. புளிஞ்சு விட்ட புளிஞ்சு விட்டு ஓட்டு புளிஞ்சு விட்டு ஓட்டு புளிஞ்சு விட்டு புளிஞ்சு. சரி, ஒரு முக்கியமான தகவல் அப்பா, நாங்க முறை இதுக்கு போறோம். இந்த 2 பேரையும் கூட்டிக்கிட்டு பம்பாய்க்கு போலாம் முடியும். அடுத்து ஆபரேஷன் பண்றதுக்கா? நல்லா இருக்கட்டும். நான் மட்டுமா போறேன்? இடத்துக்கு தலைமை அம்மா வந்திருக்காளா, அதுக்கு அடுத்து இடத்துக்கு தோழி வந்திருக்கா. நாங்க ஊரா காட்டுக்கு காவலுக்கு போகணும்னு அப்பா நம்பிராஜ் அப்பா எங்க இடத்த பக்குவமான முறையில சொல்லிட்டு போயிருக்காரு. முதல்ல தோழியை கூப்பிட்டு காவலுக்கு போற ரகசியத்தை சொல்லி அதுக்கப்புறம் தலைவி அம்மா கூப்பிட்டு காவலுக்கு போவான். ஜெயப்பிரியா ஜெயப்பிரியா. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? என்ன ஒரு ஆரவாரமே இல்லாம எல்லாரும் மூஞ்சிலே ஒரு ஈ கூட ஆடாம இருக்கு. உனக்கு என்ன நல்லா இருக்கு. நீ முகரைய பார்த்தே பேசவே மாட்டியா? என்னத்தை கொண்டுட்டு போற? ஒரு மதுரை கொண்டு போக முடியாது. அதுக்கு என்னடி ஒண்ணு சொல்ற? எல்லாத்தையும் பண்ண சொல்றியா? ஜெயப்பிரியா. என்னமா? காவலுக்கு போறோமாம்ல? ஆமா, அப்பா சொன்னாரு. ஏண்டி முடிஞ்சிருச்சு. காட்டுக்கு போறமே, உனக்கு பயமா இல்லையா? ஏன் காட்டுக்குள்ள என்ன பயம்? நீ இருக்கும்போது நான் பயப்படுவேனா? சரி, யாரா இருந்தாலும் போகும்போது பயமா தான். ஒரு தடவை மட்டும் போயிட்டா அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாது. ஏன்? இந்த காலு கையில புண்ணு வந்துச்சுன்னா சல நீருக்கு ஒருத்துக்கிட்டு எப்படி சுப்பு 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 உனக்கும் தெரிக்குதா? அதனாலதான் அவர் சொல்றாரு, தெரிச்சா அந்த மூளையில அடிச்சு விடு. கரும பிடிச்சவரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கட்டும். என்ன பேச்சு பேசுற ஒழுக்கமா இருக்கும். அம்மா வராங்களா? கூட்டிட்டு காவலுக்கு போமா.
முட்டை பண்ண பிரியாணி நம்ம கருவாட்டு கூட முட்டை பண்ண டீ கருச்சு நக்கட்டா என்னது கரைச்சு நக்கட்டான்னு கேக்குறேன். சப்போட்டா நல்லா மங்களம் உண்டாகட்டும். 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? என்னடி நீ வித்தியாசமா இருக்கு? என்னடி நல்லா இருக்கிறது ஒண்ணு கூட சிக்கல சிக்கனதெல்லாம் என்ன ஒண்ணு உனக்கு நீ எத்தனை சிக்க வைக்கலாம்னு பாக்குறேன். உள்ளவங்க கூட பாதிய நீயே கூட்டு போயிட்டா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிறதெல்லாம் இழுத்துட்டு போற இல்லைங்க. புடிச்சு பாக்க அழகா இருக்கு. உன்னை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? உங்களை பிடிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு? என்ன செப்ரியா செப்ரியா இல்லடி ஜெயப்பிரியா. அழகா பேர் வச்சிருக்கா. எடி செப்ரியா குடு கைய குடி போனா போது குண்டில வச்சு கொடுக்குறான் வேணாம். சரிப்பா நல்லா அழகா இருக்கீங்க. ஐயே அப்பதைக்கு ஒண்ணும் தெரியாது. கன்றாவி அழகா இருக்கீங்க, அருமையா இருக்கீங்க. பெண்கள் இப்படித்தான் இருக்கணும். அப்பா வந்தாரா? என்ன சொன்ன? அப்பா சொன்ன வந்தாரு. சொல்லு காவலுக்கு போச்சுனாரு. என்ன காவல்? இது இந்த காவல். எந்த காவல்? தினை காவல். என்ன தினை? கருந்துரை சந்தனை. 2 யாருக்கு? 2 இருத்துனியாடி. நீ இருத்துனியாடி. என்ன இப்படியே புடிச்சுக்கிட்டே இருக்கிய? என்ன அப்படியே பிடிக்கிற? இவ்வளவு பிடிக்க முடியாது இருக்கு. இல்ல இந்த கம்பியை பிடிச்சா எடுத்து இது எடுத்து அடிக்கும், அது எடுத்து அடிக்கும். அப்படியா? ஆமா. என்ன தடவி கிடக்குற? என்ன உன் பிரச்சனை? இந்த கம்பி எங்க 2 பேரும் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஒண்ணுமே தெரியல. மக்கிரு சுத்து சொல்லுவோம். ஏன் என்னாச்சு? இந்த ஆளுங்க 2 குருன்னு இதை பார்த்து லோ பிரச்சனை இருக்கும். ஐயோ காவலுக்கு போகணும். மலை மலை 2 அழகான மலை, அருமையான அருவி. என்னடி எடுத்துக்கிட்டு இந்த சொட்டையில எரிஞ்சு மண்டை மாமா மாமா உங்க மாமாவா அது? ஐ லவ் யூ. டூ லவ் யூ. பொன்னமராதி கக்கூச்சில நம்பர் எழுதி போட்டு 2 பேர் லைன்ல வந்துட்டாங்க. லைன்ல வந்து என்ன பண்ணாங்க? லைன்ல வந்து இதான் விளையாடலாமா? என்ன விளையாடுவோம்? இது விளையாடுமா? என்ன கிட்டி அடிச்சு விளையாடும். கிட்டி அடிச்சு கிட்டி புள்ள அது வேறு. கிட்டி அடிச்சு விளையாடுறது முகரைய பாரு. முகரைய என்ன சொல்றாங்க? கவட்டுக்குள்ள இவ்வளவு புளிய விட்டுக்கிட்டு இதுல கவட்டுக்குள்ள இவ்வளவு குனிய வச்சுலங்க. கவட்டுக்குள்ள இவ்வளவு அகலத்துல புளிய வச்சுக்கிட்டு என்னடி சொல்ற? தெளிவா சொல்லித்தர மூதேவி. ஐயோ காலை கட்டி நிக்கிறவா? ஆமா காலுக்கு கீழே துணியா? அங்க கொண்டு வைக்கிற? ஐயோ என் கிரகம் வச்சுறேன். ஏன் கிரகம் வைக்கிறது எனக்கு தாண்டி. கவட்டுக்கு கீழே இங்க தரையில இவன் அகலத்தை குளிய கிழிக்கிட்டு. குளியா? இவ துணி இல்லாடி. அட 3 காசு முண்டை சொல்லி போல முகரே பாரு. முகரே என்னடி பேசுறீங்க 2 பேரும்? குளிய கிழிக்கிட்டு குளிய வட்டிக்கிட்டு இவ்வளவு அகலத்துல ஒரு கிட்டி புளிய வச்சு இத்த தண்டில ஒரு முளத்துல ஒரு குச்சியை வச்சு நம்பி குண்டத்துக்கிட்ட பழக்க வழக்கமே சரியில்லை உனக்கு. வேற விளையாட சொல்லு. இது விளையாடுமா? என்ன விளையாடு? மூத்திரம் மேஞ்சு பணியாரம் சுட்டு விளையாடுமா? இப்பதான் அப்பா பிறந்திருக்கு. பணியாரம் சுட போதுமா? அப்ப நான் பேயிரே நீ சுட்டு நீங்க சாப்பிட்டு அவ கொடுப்பா. கொட்டாச்சியில பேச்சு கொடுத்துருக்காங்க. நேரடியா சாப்பிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி கொட்டாச்சியில பேச்சு கொடுக்குறீங்க. சூப்பரா அப்படின்ற சரிப்பா. என்ன இப்படி எல்லாம் என்ன சொன்னேன்? தவறு இல்லையே. இவ அம்மா சரி நீ அம்மா நீ அப்பா இவ அம்மா நான் தாண்டி பிள்ளை. என்ன தொட்டி கட்டி போட்டு ஆட்டுவி. என்னடி இந்த பிள்ளைய கண்டிப்பா தொட்டிட்டு வரும்போது முண்டமா பாக்கணும்டா. முண்டமான துணி இல்ல என்னவா
என்ன நீ பாக்கணும்னு ஆசைப்படுறியா? அதோட கடைசி என்னன்னு கேக்குறீங்க? செத்து போயிடும். இதுல என்னப்பா என்னமா மாமா ஏடுபட்ட முட்டை அந்த பிள்ளை என்னடி பண்ற? உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. உனக்கு 2 மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருவா. இவரு சப்சூடுக்கு ஒண்ணு கட்டி வைங்க. நீ வண்டி செல்ஃப் எடுக்காத வண்டியா பார்த்து சரி வெட்டுவோமா? என்னதான் முடிவு? இந்த பறவைக்கு ஞான பறவையா? ஞான பறவை பாதி பறவைக்கு இன்னும் போதை குறையுது. ஏன் என்ன போதையில உட்காந்துருக்கு? இல்ல அது வந்து இந்த போதை கலை போதையில இருக்கு. ஓஹோ அதனால போகாது இந்த பறவை. என்ன பண்ணும்? என்ன குறை இருந்தாலும் கண்டன் குறை இருக்க கூடாது. யாரு இருந்தாலும் மாறி கிடைக்காது. உங்களுக்கு கூட மன வேணும் ஆளுக்கு ஒரு ரூபாய் அந்த முருகனுக்கு பெற வேண்டும். தவறு அப்பா சொன்னாரு, மதிப்பு குறைவர் யாராவது வந்தால் அழைங்கள் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு. வெளுத்து குடும்பம் தெரியுமா? எனக்கு செய்ய தெரியுமா? நீ தோஷ லைன் மாத்திக்கிறேன். மாத்திக்கிறேன்.